இன்ட்ரெஸ்டோட டைமும் இல்லை. எனக்கு இப்போ உடனே சக்ஸஸ்ஃபுல் ஆகும். இந்த மாதிரி உங்களை நீங்களே அழிச்சிக்காம லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிற வழியை பாருங்கள். இப்போ வர நியூ ஜென் ஆஸ்பிரன்ஸ் வந்து இந்த மிஸ்டேக்கை தெரியாமலே அவங்க பாட்டுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணிட்டு அவங்களே வந்து ஒரு ஹாப்பியாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி மோடுக்கு போயிடுறாங்க. பட் இதனோட டேஞ்சர் என்னன்னு யாருக்கும் புரியலை. என்னடாச்சு? அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். உங்கள் அவுட்புட், உங்கள் அவுட்கம், பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ஜீரோவில் மைனஸில் போய்டும். நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு டெம்பரரி செல்ஃப் ஆர்கசம் மாதிரி சந்தோஷப்பட்டுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய நெகட்டிவ் பாயிண்டாக தான் ஆகும். உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லாமல். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேப்பர்ஸ்லாம் கரெக்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எல்லா பசங்களும் சூப்பர் ஆன்சராக எழுதுகிறாங்க. இந்த மிஸ்டேக்கை இந்த வீடியோ பார்த்து இந்த மொமெண்ட்லேருந்து நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ரெசல்யூஷன் நீங்கள் எடுத்துக்கோங்க. த ரியல் சிச்சுவேஷன், த ரியல் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், இந்த மிஸ்டேக்கை நீங்கள் ரியலைஸ் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கிங்க. இல்லை அப்படின்னா மாட்டிக்கிங்க. ஹலோ. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் பேப்பர்ஸ் கரெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பசங்க இவ்வளோ சூப்பராக எழுதி பழகிட்டாங்களா, பசங்க வந்து நம்ம வேலையை ரொம்ப சிம்பிள் பண்ணிட்டாங்களே அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் சர்க்காஸ்டிக்காக பேசுகிறாங்க. ரியல் சிச்சுவேஷன் என்ன பிரச்சனை அப்படின்றத நான் கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வர நியூ ஜென் ஆஸ்பிரன்ஸ் வந்து இந்த மிஸ்டேக்கை தெரியாமலே அவங்க பாட்டுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணிட்டு அவங்களே வந்து ஒரு ஹாப்பியாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி மோடுக்கு போயிடுறாங்க. பட் இதனோட டேஞ்சர் என்னன்னு யாருக்கும் புரியலை. ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோவில் இதனோட டேஞ்சர் என்ன, இதை எப்படி வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணுங்கிறத நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பாருங்க. ரைட், ஃபைன். இப்போல்லாம் பசங்களுக்கு வந்து டெஸ்ட் பேப்பர்ஸ், டெஸ்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்தா என்ன பண்ணுறாங்கன்னா, ஈஸியாக சாட்பாட்லையோ இல்லை கோபைலட்டோ இல்லை வேற ஏதாவது பெர்ப்ளெக்சிட்டிலையோ போட்டுட்டு ஆன்சரை அப்படியே காப்பி பண்ணி எழுதி நீட்டாக கொடுக்குறாங்க. ஸோ நமக்கும் என்னன்னா ஃபேக்கல்ட்டியாக அந்த ஆன்சரை கரெக்ட் பண்ணும்போது பெருசாக சேலஞ்சஸ் எதுவும் இல்லை. எக்ஸப்ட் இருந்த சில விஷயங்களை தவிர பெருசாக சேலஞ்ச் இல்லை. என்னப்பா பயங்கரமாக எழுதியிருக்காங்களே அப்படின்னு தோணும். இன்னும் சில பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 பேப்பர் ஒரே ஆன்சராக இருக்கும். கரெக்டாக எல்லாரும் பெர்ப்ளெக்சிட்டி பார்த்து எழுதியிருப்பாங்க. நான் இதே பசங்ககிட்டே சொல்கிறேன், சில பேப்பர்லாம் திருத்தவே இல்லை, அப்படியே தூக்கி இல்லை சூப்பர் அப்படின்னு போட்டு கொடுத்துட்டேன். அப்புறம் சொன்னேன், அப்போ என்ன சார் எல்லாமே அப்படியே போட்டீங்க, என்னப்பா நீ என்ன ஏஐ பார்த்து பெர்ப்ளெக்சிட்டி போட்டு எழுதி வச்சிட்டேன், இதில் நான் என்னத்தை கரெக்ட் பண்ணுறதுக்கு இருக்கு, இது வந்து ரொம்ப ரிஸ்கான ஒரு விஷயம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்படி பண்ணாதீங்க. ஏஐ டூலை எப்படி யூஸ் பண்ணணும், எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு சில மெத்தடாலஜிஸ், ஒரு சில மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது நீங்கள் பாயிண்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இல்லை ரீசெண்ட் எக்ஸாம்பிள்ஸ், கரண்ட் அஃபேர்ஸை பாயிண்ட் எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி சில விஷயங்களுக்கு வேணா நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. பட் ஆனால் ஒரு டெஸ்ட் பேப்பரில் கொடுக்குற கொஸ்டினுக்கான ஆன்சரா அப்படியே நீங்க ஏஐல போட்டு எழுதுறீங்க அப்படின்னீங்கன்னா இப்போதைக்கு டெம்பரரி ஹாப்பினஸ், டெம்பரரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். எங்களுக்கும் அஸ் அ ஃபேக்கல்ட்டி வேலை ஈஸி. பட் ஆனா யூபிஎஸ்சி ரியல் டைம் சிச்சுவேஷன்ல எக்ஸாம் ஹால்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க யோசிக்கணும், நீங்க பாயிண்ட்ஸ் ஜென்ரேட் பண்ண கத்துக்கணும், உங்களுக்கு ஒரு ஸ்பான்டேனிட்டி ஆஃப் தாட் அப்படின்னு ஒன்று நடக்கணும். அது நடக்காமையே போயிடுது. இப்ப நிறைய பேர் என்னன்னா ஸ்பான்டேனிட்டி ஆஃப் தாட் நடக்காமையே போயிடுது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் அழகா ஏஐ டூல யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளா அவங்க வேலையை முடிச்சுக்கிறாங்க. பட் ஆக்சுவலா யூபிஎஸ்சி உங்ககிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னா இண்டிவிஜுவாலிட்டி. ஏன்னா இந்த ஏஐ டூல் யூஸ் பண்ணி நீங்க டெஸ்ட் பேட்ச்ல எழுதி ஆன்சரை எழுதி ஹாப்பியா போயிட்டு இருக்கீங்க. பட் எக்ஸாம் ஹால்ல உட்காந்து பாயிண்ட் ஜென்ரேட் பண்றதுங்கிறது ரொம்ப பெரிய டிஃபிகல்டிஸ். ஸோ ஆக்சுவலா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ டெஸ்ட் பேப்பர்ஸ் டெஸ்ட் எழுதும் போது இல்லைனா கிளாஸ்ல அசைன்மெண்ட் கொஸ்டின்ஸ் கொடுக்கும்போது நீங்க ஈஸியா ஏஐ டூல் போட்டு ஏதாவது ஒரு பெர்ப்ளெக்சிட்டியோ கோபைலட்டோ இல்லை சாட்பாட் எதுலையோ ஒன்றுல போட்டு ஆன்சரை சூப்பரா எழுதி என்கிட்ட காட்டிடுறீங்க, நானும் சரி ஓகேன்னு சொல்லிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். பட் நீங்க எக்ஸாம் ஹால்ல உட்காந்து அந்த கொஸ்டினை ஃபேஸ் பண்ணும்போது நீங்க எழுதணும், நீங்க யோசிக்கணும். அங்க வந்து உங்களுக்கு எந்த ஏஐயுமே உங்களுக்கு யோசிச்சு ஆன்சர் கொடுக்காது. அப்ப நம்ம யோசிக்க கத்துக்கணும்ல, அதை இப்ப இருந்து பிராக்டிஸ் பண்ணணும் இல்லையா? அது நிறைய பேர் பண்றது இல்ல. நான் நிறைய பேருக்கு இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல டெஸ்ட் பேப்பர்ஸ் வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துறேன். பசங்களை என்ன சார் அப்படியே போட்டீங்க சூப்பர், அப்ப நீ இப்படிதான்ப்பா ஏஐ சாட் பாட் பாட்டு எழுதிருக்க, ஆன்சர் ஷீட் இன்னும் 2-3 ஆன்சர் ஷீட் ஒரே மாதிரி இருக்கு, ஏன்னா நீங்க எல்லாருமே பெர்ப்ளெக்சிட்டி போட்டிருக்கீங்க, இப்படி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் யூஸ் இல்லை, ஏன்னா வேணா சூப்பர் குட்னு போட்டுறேன். பட் ஆனா வாட் இஸ் த யூஸ் பா? நீங்க யோசிச்சு நீங்க எழுத கத்துக்குங்க ஃபர்ஸ்ட், ஏன் இந்த தப்பை பண்றீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ பசங்க சொன்னாங்க, இல்ல சார் நான்
சும்மா ரெஃபரன்ஸ்க்கு தான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னாங்க. ரெஃபரன்ஸ்க்கு பார்க்கறது வேற, அப்படியே டிட்டோவா எழுதுறதுங்கிறது வேற. அகைன் ரெஃபரன்ஸ்க்கு பார்க்கறதுலயுமே என்ன ஆயிடுதுன்னா ஒரு 3-4 ஸ்டூடெண்ட்ஸுமே அதே சேம் சப்ஹெட்டிங் அதே சேம் வேர்டிங்ஸ் தான் அப்படியே போடுறாங்க. ஸோ த பாயிண்டர்ஸ், நீங்க வந்து ஒரு ஏஐ டூலை யூஸ் பண்ணி ஒரு ஆன்சர் ஜென்ரேட் பண்ணி இங்க எனக்கு டெஸ்ட் பேப்பர் எழுதி கொடுக்கறதோ, இல்ல நீங்களே ப்ரிப்பேர் பண்ணும்போதே ஒரு ஏஐ டூல இருந்து ஒரு கண்டென்ட் எடுத்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுவே ஓகே, அதுவே எனக்கு போதும் சந்தோஷம் அழுகிறதோ, உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் ரியல் டைம் சிச்சுவேஷனை டெஃபினட்டா ஹெல்ப் பண்ணாது. இந்த ரியல் டைம் சிச்சுவேஷன் எக்ஸாம் ஹாலுக்குள்ள அப்படிங்கிறது என்னன்னா, உங்களுக்கு அங்க நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ், அந்த சைக்கலாஜிக்கல் ஒரு இம்பாக்ட் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் தாண்டி நம்ம யோசிச்சு ஸ்பான்டேனியஸா ஒரு பாயிண்ட்ஸ் ஜென்ரேஷன் எபிலிட்டியை கொண்டு வர்றதுங்கிறது நம்மளோட ஸ்கில் செட். அந்த ஸ்கில் செட் வளரணும் அப்படின்னீங்கன்னா நீங்க ஃபுல்லி ஏஐ டிபெண்ட் ஆர் ஏஐ ஜென்ரேட்டட் ஆன்சரை மட்டுமே ரிலை பண்ணக்கூடாது. ஏஐ டூல் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம், எப்போ யூஸ் பண்ணலாம், எதுக்கு யூஸ் பண்ணலாம்னு சில விஷயங்கள் சொல்றேன் பாருங்க. ஓகே, சில பாயிண்ட்ஸ் தெரியலையா, சில பாயிண்ட்ஸ் ஜென்ரேஷனுக்கு நம்ம ரெஃபரன்ஸா எடுத்துக்கலாம். ப்ரிப்பரேஷன் அப்போ ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ எத்திக்ஸ்ல சில நேரம் என்னன்னா ரீசெண்ட் எக்ஸாம்பிள்ஸ், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் ரீசெண்ட் டைம்ஸ்ல சில டெர்மினாலஜிக்கு ஏற்ற மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் வேணும்னா நம்ம ஏஐல கூட போட்டு கண்டுபிடிக்கலாம். தப்பு இல்லை, அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. பட் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சரா எழுதுறதுங்கிறது நீங்க உட்கார்ந்து உங்க மூளையை செலவழிச்சு உங்க மூளையை கசக்கி நீங்க பாயிண்ட்ஸ் ஜென்ரேட் பண்ண கத்துக்கிட்டா மட்டும்தான் ரியல் டைம் சிச்சுவேஷன்ல யூபிஎஸ்சி எக்ஸாம் ஹாலுக்குள்ள உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் காட்ட முடியும். அண்ட் யூபிஎஸ்சி ஆன்சர் இவாலுவேஷன் ஸ்கீம்ல வந்து இண்டிவிஜுவாலிட்டி அப்படின்றதுக்கு அதிகமான வெயிட்டேஜ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களோட இண்டிவிஜுவாலிட்டியை நீங்க லூஸ் பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய நெகட்டிவா தான் அமையும் யூபிஎஸ்சி மெயின்ஸ், எஸ்பெஷலி மெயின்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் பொறுத்தவரை. ஸோ இந்த மாதிரி உங்களோட இண்டிவிஜுவாலிட்டியை நீங்க லூஸ் பண்றது அப்படிங்கிறது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு பெரிய நெகட்டிவ் மைனஸ் பாயிண்ட் தான். ஸோ என்னோட எம்பசைஸ் இங்க என்ன சொல்ல வர்றேன்னா, ஏஐ டூல் அப்படிங்கிறத சென்சிபிளா எதுக்கு யூஸ் பண்ணுமோ, எப்படி யூஸ் பண்ணுமோ அப்படி அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. நீங்க உங்க இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு டெம்பரரி செல்ஃப் ஆர்கசம் மாதிரி சந்தோஷப்பட்டுக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய நெகட்டிவ் பாயிண்டாக தான் அமையும். உங்க பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லாமல் போயிடும். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ரைட்? ஃபைன்.